அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல குழந்தை இறந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ தொடர்ந்து இந்த குழந்தை அனுபவிச்ச இந்த துன்புறுத்தல்னால இன்டர்னல் ப்ளீடிங் நிறையாவே இருந்திருக்கு. அதே போல குழந்தையோட தலையில வந்து ஒரு பலத்த காயம் இருந்திருக்கு. அந்த காயம் எப்படி ஏற்பட்டதுன்னு பார்த்தா அந்த குழந்தையோட தலையை வேகமாக செவுத்து அடிச்சிருக்காங்க. அதனால மூளையிலையும் அடிபட்டிருக்கு, தலையிலையுமே அடிபட்டிருக்கு. இதனாலேயே இந்த குழந்தை இறந்திருக்கிறதா வந்து ரிப்போர்ட்ல வெளியே வந்திருக்கு. போலீஸ் வந்து அஷ்கரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து வாக்குமூலங்கள் வாங்கிட்டாங்க. இன்னொரு பர்டிகுலர் கேஸ் பார்க்குறப்ப வந்துட்டு ஒரு விஷயம் தோணுது, அவங்களோட அம்மா அகிலா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அந்த குழந்தை இறந்த அன்னைக்கு வந்து அகிலா ஊர்லேயே இல்லை. அப்புறம் அவங்க வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்காக வந்ததாகவுமே வந்துட்டு ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. இவங்க வந்து விஷயம் தெரிஞ்சு கேரளாவுக்கு வந்து அகிலா வந்திருக்காங்க. எந்த ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியுமே இல்லாமல் அவங்கக்கிட்ட ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ராகேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ட்ராகேஷனில் வந்துட்டு அஷ்கர் அடித்ததையும் இவங்க வந்து அதை எதையுமே தடுக்காமல் இருந்ததுமே வந்து வெளியே வந்திருக்கு.